ஜெயிக்கிறதுக்கான வழி 5 லேயர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன லேயர் தெரியுமா? காலையில 8 மணி 9 மணி 10 மணிக்கு வெளியில போறீங்களா சம்பாதிக்க, திரும்பி வீட்டுக்கு வரீங்கல்ல, அதான் ஃபர்ஸ்ட் லேயர். ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 50,000 30,000 20,000 10,000 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறோம்ல, அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. செகண்ட் லேயர் ஒன்று இருக்கு, அதுக்கு தான் இந்த மீட்டிங் எல்லாம். ஃபேமிலி கனெக்டடா இருங்க, ஃபேமிலியில கான்டாக்ட்ல இருக்கிறீங்க எல்லாம். என்ன பொண்டாட்டி புருஷன் தெரியும், பிள்ளைங்கன்னு தெரியும், இது கான்டாக்ட்ல இருக்கிறது. கனெக்டடா இருக்கிறது என்ன தெரியுமா? அவள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும், அவர் காலையிலிருந்து இரவு வரைக்கும், அந்த பெண்கள் ஆண்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்ன வேலைகள் செய்கிறார்கள் என்பதிலே கனெக்டடா இருக்கிறது. கனெக்டடா இருக்கிறீங்களா? கனெக்டடா இருங்க. ஃபேமிலி கனெக்ஷன் செகண்ட் லேயர். தேர்ட் லேயர் சொல்லவா? கொஞ்சம் ரசனையோடு இருங்கள். ரசனை இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு. ரசனை கீழே போயிருக்கிறோம். அதனால் தான் தவறான விஷயங்கள் சமூகத்தில் தலை தூக்குகின்றன. ரசனையோட இருங்க. நாலாவது லேயர், கொஞ்சம் நமக்காகவே அழுததை நிறுத்திவிட்டு அடுத்தவர்களுக்காகவும் அழத் தொடங்குங்க. இது ஃபோர்த் லேயர். ஃபிஃப்த் லேயர், ஜஸ்ட் கனெக்ட் வித் காட். ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கட்டும். எங்க ஐயா சொல்வார் பாலராவாயன், பர்வீன் ஏன் தெரியுமா எல்லா மசூதிகள்லையும் சர்ச்சிலையும் கோயில்லையும் பிச்சைக்காரன் வெளியில உட்காந்துருக்கான்? ஏன் சார்? உள்ள ஓவர் கிரௌடடா அப்படிம்பாரு. கோயிலுக்கு போறதே இது குடு அது குடு இது குடு அது குடு, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். சொல்லலாமா இல்லையா? இறைவன் கொடுத்திருக்கிறானா இல்லையா? என் தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும். என் அவசரத்தில் அழுது புலம்பி உன் அருளில் என்ன குறையும்? பேசுங்கள போய் சாமி கிட்ட. பேசுறோமா? இறைவனிடத்தில் பேசுவது ஃபிஃப்த் லேயர். இந்த ஃபிஃப்த் லேயரோட வாங்க. சிக்ஸ்த் ஒன்னு சொன்னேன் இல்லையா? இந்த பேச்சை கேட்கின்ற எல்லோருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், கைகள் முதலில் சுத்தமாக இருக்கட்டும். கிளீன் ஹேண்ட்ஸ், பியூர் ஹார்ட், இதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். 3, மைல்டு டங், இதமாக பேசுங்கள், அழகாக பேசலாம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே திருமந்திரம். நல்ல சொல், மைல்டு டங். சவுண்ட் மைண்ட், விழிப்புணர்வோடு கூடிய புத்தி. வைஸ் விஷன், மிக நீண்ட தீர்க்கமான தரிசன பார்வை. தள்ளாடாத கால்கள், கால்கள் தள்ளாடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இங்க தடுமாறுனா இங்க தடுமாறும். தள்ளாடாத கால்கள், firm legs. 6 விஷயங்களை கைப்படுத்திக் கொள்ளுங்கள்.